ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 31, 2025. இதோ மீண்டும் பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகம் நிறைந்த நாட்கள் வந்துவிட்டன. நிராகார சிவதந்தை ஞான சூரியன் அதிகாலையிலிருந்தே தனது ஒளிமயமான கிரணங்களை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். நானும் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். அதிகாலையிலேயே இந்த பயிற்சியை செய்ய தொடங்குவோம். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வோம். அவரை அழைத்து கொண்டே இருப்போம். வாருங்கள் பாபா, உங்களது அருகாமையை இந்த சாக்கார உலகில் அனுபவம் செய்து நீண்ட காலமாகிவிட்டது. வாருங்கள் பாபா, உங்களது அன்பான குழந்தைகள் நாங்கள். மிகுந்த அன்போடு உங்களை நினைவு செய்து கொண்டிருக்கிறோம். ஜென்ம ஜென்மங்களாக நீங்கள் எங்களது அனைத்து மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்தீர்கள். வந்துவிடுங்கள். உங்களது அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுப்பதற்காக வந்துவிடுங்கள். எங்களது தலை மீது கரம் வையுங்கள். எங்களை கட்டி அணைத்து கொள்ளுங்கள். அன்போடு இவ்வாறு அழைப்போமானால் பாபாவும் கவர்ந்து இழுக்கப்படுவார். மேலும் அதிகாலையிலிருந்தே பாபாவுடைய வருகையை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாப்தாதாவை அழைப்போம். மிகுந்த அன்போடு அழைப்போம். உங்களது தாமத்தை விட்டுவிட்டு எங்கள் அருகாமையில் வந்து விடுங்கள். பாபா தனது ஒளிமயமான கிரணங்களை பரவச் செய்தபடி நம் முன்னிலையில் வந்துவிட்டதை காண்போம். பிரம்மா பாபாவின் ஒளியுடலில் பிரவேசமாகி சிவதந்தை நம் அருகாமையில் வந்துவிட்டார். பிரம்மா பாபாவின் நெற்றியில் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரமும் அனுபவம் செய்தால் எத்தனை சுகமான உணர்வு ஏற்படும். ஒவ்வொரு முறையும் 3 மணி நேரங்கள் அனுபவம் செய்வோம். 3 நிமிடங்கள் கூட கிடைக்கவில்லை என்றால் 1 நிமிடமாவது பயிற்சி செய்யுங்கள். ஒளிமயமான சொரூபத்தை முன்னிலையில் காண்போம். அவரிடமிருந்து நாலா புறங்களிலும் பல வண்ண கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. பிறகு பாபாவிடம் பேசுவோம். பாபாவுக்கு நன்றி கூறுவோம். பாபாவுக்கு நன்றி கூறுவதற்கான சுகம் மிக பெரியதாகும். உங்களை நாங்கள் எப்போதிலிருந்து தேடி வந்தோம். உங்களை சந்திக்க வேண்டுமென்று இதயத்தில் எத்தனை விருப்பம் இருந்தது. எங்களது மனதின் விருப்பத்தை நீங்கள் அவசியம் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். எங்களது ஜென்ம ஜென்மங்களுடைய அன்பின் பிரதிபலனை கொடுப்பதற்காக நீங்கள் வந்துவிட்டீர்கள் பாபா. நாங்கள் உங்களை நினைத்து மிகுந்த பக்தி செய்து வந்தோம். நாங்கள் பக்தி மார்க்கத்தில் களைப்படைந்து போயிருந்தோம். எங்களது களைப்பை நீக்குவதற்காக நீங்கள் வந்துவிட்டீர்கள். தனது அனைத்தையும் எங்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் வந்துவிட்டீர்கள். இவ்வாறு இனிமையிலும் இனிமையாக பாபாவுடன் உரையாடல் செய்வோம். அப்போது மிகுந்த சுகமான அனுபவம் ஏற்படும். மேலும் இன்று முழு நாளும் உள்நோக்கு முகமாக இருப்போம். எண்ணத்தை உறுதிப்படுத்துவோம். ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே நான் அதிகத்திலும் அதிகமான நேரம் இருக்க வேண்டும். நான் பாபாவிடமிருந்து அதிகமான சக்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மாலை நேரத்தில் பாபாவின் முரளி கேட்கும்போது யாருமே இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோ, இது டிவியில் போடப்படுகிறது என்று நினைக்க வேண்டாம். பாபாவின் வருகையை அனுபவம் செய்வோம். உணர்ந்து பார்ப்போம். இதோ பாபா வந்து விட்டார். நேரடியாக என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் மூலம் பாபா கூறக்கூடிய விஷயங்களை தாரணை செய்வதற்கான சக்தி கிடைத்துவிடும். இது மிகுந்த அவசியமானதாகும். நாம் அவரது மகா வாக்கியங்களை கேட்பதற்கான பரம சுகத்தை பெறுவோம். அவற்றை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம். இந்த உறுதியான எண்ணத்தால் பாபாவின் உதவியை நாம் கவர்ந்தெழுக்கின்றோம். எனவே இன்றைய நாளை பிரபுவின் அன்பில் மூழ்கியபடி கழிப்போம். மேலும் ஜென்ம ஜென்மங்களாக ஆத்மா மற்றும் பரமாத்மா சந்திப்பிற்கான நமது தாகத்தை முழுவதுமாக தணித்து கொள்வோம். எனவே இன்று உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்ததாக அமையட்டும். பரமாத்மா துணையோடு கழியட்டும். அவ்வப்போது அவர் என் தலை மீது கொடைநிழலாக இருக்கிறார் என்று அனுபவம் செய்வோம். அப்போது உண்மையில் ஆனந்தமே ஆனந்தம் அனுபவமாகும். ஓம் சாந்தி.